பொருட்காட்சி அப்படின்னாவே எனக்கு 87ல் இருந்தே ஒரு பரிச்சயம் இருக்குது. அதாவது அந்த பருவத்தில் அது வேறு மாதிரி இருந்தது அந்த பொருட்காட்சி. அப்போ ரூ. 8 ரூ. 9 டிக்கெட் வாங்கிட்டு போகிறது. முகப்பு இது போலெல்லாம் இருக்காது, ஒரு சாதாரணமாக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்தது இப்போத்தைய ட்ரெண்டுக்கு. நான் உள்ளே போகும்போது பழைய நினைவோடு தான் உள்ளே போனோடனே அந்த என்ட்ரன்ஸில் இப்போ கொஞ்சம் வயசாகிறதுனால அந்த படிக்கட்டில் இறங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போல்லாம் ஓடி ஓடி என்னோடய தாய் தகப்பன் பின்னாடி வரும்போது நான் குடுக்குடுன்னு முன்னாடி ஓடிடுவேன். இப்போ அந்த பொய் மிருகங்கள் அங்கங்கே படமாக வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன், நிஜமான புலி சிங்கம் பக்கத்தில் நம்ம இப்படி நிற்போமா அப்படின்னு. நாங்கள் சிறு பிள்ளையில் இருக்கும்போது இது போல் அட்வான்ஸாக இல்லை. இது குழந்தைகள் நிற்கணும்னு இல்லை, நமக்கே கொஞ்சம் அதை நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு அப்படியே கரடி பார்த்து பார்த்து லைட்டாக சிரிச்சது. சிங்கம் புலி அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஒட்டகச்சிவிங்கி நல்ல உயரமாக இருந்தது. அண்ணாந்து பார்த்துட்டு அப்படியே வரிசையாக பனிக்கரடி அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதுவும் ஒரு புது அனுபவமாக குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் இப்போ பாருங்கள் கும்பலே இல்லை. கிட்டத்தட்ட எப்பயுமே நான் அந்த முடிகிறப்ப தான் போவேன். ரொம்ப அந்த கும்பல்லாம் சில நேரங்களில் நம்ம பொருட்காட்சி போக முடியாமல் கூட இருக்கும். கிட்டத்தட்ட நான் பொருட்காட்சி போய் ஒரு 20 வருடங்கள் இருக்கும். என்னோடய சித்தி வீட்டுக்கு சேலத்துக்கு போகும்போது அடிக்கடி என்னோடய சித்தி கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப அருமையாக அப்போ என்ஜாய் பண்ண ஞாபகங்களோடு தான் நான் வந்தேன். இந்த பஞ்சு மிட்டாய் கடை, அப்புறம் நம்ம எப்பயும் வீட்டு உபயோகப் பொருட்கள், இப்போ இந்த மாதிரி சாப்பர், இந்த கட்டர் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வைக்கிறேன். அப்புறம் அந்த பேக்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. இப்போத்தைய வீட்டு உபயோகப் பொருட்கள் நல்லா அழகழகாகவே இருந்தது. தாயக்கட்டை பாருங்கள், இது போல் எல்லாமே அந்த ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒரு மாற்றம் அடையுதுன்னு தெரியுது. இதை நம்ம எப்பயுமே பெண்கள் போனால் இந்த மாதிரி கரண்டி இதிலெல்லாம் ஒரு ஆர்வம் காட்டுவோம். கொஞ்சம் லேசாக இருந்தது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு. எப்பயும் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்க்குறதுக்குமே அழகாக இருந்தது. ஒன்றுமே இந்த ஒன்று போட்டிருந்தாங்க. 20 ரூபான்னா இந்த அளவு, 30 ரூபா, 50 ரூபா அப்படின்ட்டு ஒன்றுமே வச்சுருந்தாங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே பொருட்காட்சியை எடுத்துருவாங்கன்னு நெய்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கூட்டமே இல்லை. இது நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஒரு 10 வருடம் முன்பே நான் வாங்கியிருக்கேன். சிங்கில் இருக்க அந்த டஸ்ட்டு கருவேப்பிலை அதெல்லாம் என்னால் புழிஞ்சு எடுக்க முடியாது. அப்போ இது எனக்கு ரொம்ப கை கொடுக்கும். முதுகெல்லாம் கூட அப்படி தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு எட்டாத இடத்துல முதுகெல்லாம் அரிக்கிறது போல் இருந்தால் இந்த பொட்டு பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள். அப்போ நாங்கள் 80ஸ்லலாம் அந்த தாவணி கலருக்கு தகுந்த மாதிரி இந்த பொட்டை வைப்போம். அதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்தது. இந்த குல்ஃபி ஐஸோட இந்த மோல்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஒன்று ஒவ்வொரு விலை போட்டிருந்தது. இது அந்த குழந்தைங்க ஏதோ இது ட்ராயிங் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு கடைக்கு போகிறோம். நல்ல வுட்டு. இது 3 ஸ்பூன் 50 ரூபா சொன்னாங்க. இது அந்த தேதி நம்ம மாற்றி வைக்கிறது. இதெல்லாம் வுட்டுலேயே இருந்தது. நல்ல யானை அது போல் இருந்தது. அதில் புத்தரோட சிலை என்னைய ரொம்ப கவர்ந்தது. அடுத்தது அந்த ஸ்டெட்டு, ரொம்ப குட்டி குட்டி கல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தது. இந்த ஸ்டெட்டு நல்லா இருந்தது. ஒரே விலை 150 ரூபா. நல்லா முத்துலாம் வச்சு
அருமையாக இருந்தது. இதெல்லாம் அந்த மசால், அது என்ன அந்த சில்லி பவுடர், சில்லி மசால். அடுத்தது ஒரு ஒரு ஷாப்பில் இந்த மாதிரி ஸ்பூன், வுட்டு ஸ்பூன் நிறைய வச்சுருந்தாங்க. 3 ஸ்பூன் 50 ரூபா. 3 எடுத்தோன்னா கெட்டதை பார்க்காத கேட்காத அப்படிங்கிறது போல் பேசாத. அது காந்தியடிகள் ஞாபகம் வந்தது. பார்க்க நல்ல க்யூட்டாக கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அழகாக இருந்தது. அடுத்தது இது எப்பயுமே எனக்கு வந்து இது மாதிரியெல்லாம் வாய்க்காது. இருந்தாலும் நான் இதில் எப்பயுமே அந்த பொருட்காட்சியில் நான் இது போல் விளையாடுறது உண்டு சிறு பிள்ளையிலேயே. அது எதுலேயும் நம்ம அதில் வந்து சரியாக விழாது. ஆனாலும் அதை நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கிறது. அந்த அந்த பொருட்கள் மேலே அந்த வளையம் விழணும். 6 வளையம் கொடுத்தாங்க. 5 நான் போட்டேன். 5மே ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது என்னோடய கணவரை போட சொன்னேன். அவருமே 1 போட்டார். அது எதுவுமே அதனால் பரவாயில்ல அது அப்படின்னு. அடுத்தது இன்னொரு இது வந்தோம். இது வந்து அந்த நம்பர்ஸு, அதில் நம்ம போட்டோன்னா அந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. 6 மெயினாக வச்சு தான் நான் போட்டேன். இருக்கிறதுலே பெரிய நம்பர் 6. ஆனால் எல்லாமே 2, 3 இதில் தான் விழுந்தது. இதுக்கும் வந்து 50 ரூபா கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி, ஒரு பிளாஸ்டிக் பெட்டி, அதுதான் விழுந்தது. அடுத்தது இந்த ராட்டினம். இது பார்க்கும்போதே எனக்கு சும்மா பார்க்கும்போதே தலையை சுத்தம். மாய கண்ணாடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுக்கு என்னோடய கணவர் எனக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது குழந்தைங்க வந்து அந்த ஏணி போல் அதில் ஏறுறாங்க, அப்புறம் அப்படியே சறுக்கி விழுறாங்க. அதில் ஒன்றும் ஒரு பிரம்மாண்டமாக எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் பாருங்கள், இப்படி கஜாமுஜான்னு பார்க்கும்போதே எனக்கு அது ஒரு பிரமிப்பாக அப்படி இருந்தது. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அதிலெல்லாம் வந்து விளையாண்டாங்க. அடுத்தது இது பாருங்கள், அது ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அது அவங்களே அதை வந்து நம்மளோட செல்லில் பதிவேற்றம் பண்ணி தந்துடுறாங்க. குழந்தைங்க நிறைய பேர் அதில் விளையாண்டாங்க. அடுத்தது இதுலேயும் பாருங்கள், அந்த குழந்தைங்க அப்படி எல்லாம் விளையாடுது. இதுதான் முக்கியமான கட்டம். நான் சிறு பிள்ளையிலேருந்தே இந்த அப்பளம், பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்றது. அப்போல்லாம் நாங்கள் 5 ரூபா, இப்போ அதே பாருங்கள் 70 ரூபா ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பழைய ருசி கண்டிப்பாக இல்லை, சுத்தமாகவே இல்லை. இருந்தாலும் அது எல்லா பக்கமும் அப்படி தானே இப்போ இருக்க ஃபுட்டோட இது. நம்ம சிறு பிள்ளையில் இருந்தது போல் இப்போ இல்லை இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு. இது நல்லா அந்த பஞ்சு மிட்டாயெலாம் அப்போ நான் சிறு வயதில் நிறைய சாப்பிடுவேன். இப்போல்லாம் தொண்டைக்கு சாப்பிட முடியாது, ஏற்றுக்காது. அதனால் அதை செஞ்சு வாங்குறவங்கள அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு திரும்புகிறோம். ஆனாலும் அந்த பழைய சுவடு, அதில் பார்த்த அந்த ஒரு விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் கூட இதுவும் ஒரு அழகான அனுபவம் தான். இப்போத்தைய ட்ரெண்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவோம்.